அத்தை, ஆ இங்க எல்லாம் ரெடி. கண்ணம்மா ரெடியா? ரெடிமா. கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. அப்பாவையும் அம்மாவையும் பாருங்க. அம்மா கிட்ட போங்க. கிருஷ்ண மாதிரி இப்படி இருக்கா பாரு. கண்ணம்மா ஒரு குட்டி கண்ணன் ஆயிட்டா. நம்ம கண்ணே பட்டுன்னு நினைக்கிறேன். வா போய். விஸ்வா, நந்தினி, நீங்க குழந்தை கூட்டிட்டு வாசல் கிட்ட போங்க. நான் பாதம் போடணும், மாவு கொண்டு வந்துடுறேன். சரி. கிருஷ்ணன் கால் நம்மளுக்கு தானே? கண்டிப்பா. நந்தினி, அத்தை, கண்ணம்மாவோட கால் பாதத்தை இந்த மாவு தட்டுல நனைச்சு நடக்க வைமா. ஒவ்வொரு காலா எடுத்து வச்சு போகணும். அப்படி போனாதான் நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணரே அடி எடுத்து வச்ச மாதிரி. சரிங்க அத்தை. விஸ்வா, நீ நந்தினியோட சேர்ந்து வாப்பா. அப்பதான் நம்ம வீட்டுல கிருஷ்ணர் மாதிரி இன்னொரு குழந்தை பிறக்கும். கிருஷ்ணர் வரார். என்னடா குட்டி, இங்க பாரு. அகிலா, தனியா நிக்கிறமேன்னு நினைக்காத. அடுத்த வருஷம் நீயும் இதே மாதிரி தான் உன் புருஷனோட சேர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும், சரியா? ஆமா அகிலா, அத்தை சொல்றது அப்படியே பலிக்கும். அப்படிதானே விஸ்வா? எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் உங்க சென்டிமெண்ட்ஸ். அத்தை, ஆ? கண்ணம்மா காலை கழுவி கூட்டிட்டு வந்துருங்க. குடுமா, வாங்க வாங்க செல்லம் வாங்க. கரெக்டா அளவு எடுத்து வச்ச மாதிரி இருக்கு அவளோட பாதம். அகிலா, என்ன அகிலா, கற்பனையா? இல்ல இல்ல ஆண்டி. நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் முகமே காட்டி கொடுக்குதேமா. நந்தினி பூஜை ஆரம்பிக்க போறா. சீக்கிரமே உன் புருஷன் வரணும்னு அந்த கிருஷ்ணரை வேண்டிக்கோ.
கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அகிலா ஏன் அங்கேயே நிக்கிற, இங்க வா. நந்தினி, ஆ? குழந்தை புடி. ம். நீ அங்க போய் நில்லு, நான் உங்களை போட்டோ எடுக்க போறேன். போ, அவங்க கூட போய் பக்கத்துல நில்லு. அகிலா, வாமா வந்து நில்லு. அகிலா வா, வந்து நெல்லு. இல்ல நான் இதுக்கு நீங்களே எடுத்துக்கோங்க. என்னம்மா நீ விஸ்வாவுக்கு வேலை கொடுத்த ஓனரோட பொண்ணு நீ. அதுவும் இல்லாம கண்ணம்மாவோட உயிரை வேற காப்பாத்திருக்க. நீயும் இந்த வீட்ல ஒருத்திதாம்மா. வந்து நில்லு. வான்னு சொல்றேன்ல, வா. எல்லாரும் சிரிங்க. வாங்க வாங்க வாங்க. சிரிங்க. விஸ்வா, சேர்ந்து நில்லுடா. ஓ, பாட்டி போட்டோ எடுக்குதுமா. ஐயோ, என் கண்ணே பட்டுடும். ஆன்ட்டி அப்படி சொன்னதுக்கு பிறகு என் மனசு விஸ்வாவை பத்தி நினைச்சதை என்னால தடுக்கவே முடியல. நந்தினி அக்கா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாலும், அவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறேங்கிற குற்ற உணர்வு இருந்தாலும், அதையும் மீறி என் மனசு விஸ்வாவை நினைச்சிருச்சு. மரகத மாட்டி சொன்னது நடக்குமோ நடக்காதோ, ஆனா நிலைமை இப்படியே போனா நானே தாங்க முடியாம நந்தினி கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் போல இருக்கு. எவ்வளவு படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஐயா 8 படம் பண்ணியிருக்கேன் ஐயா. புதுசா? சார் ஒரு 2 2 மினிட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கேன் சார். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் குட். இது நம்ம கம்பெனி படம். கொடுத்த காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம படத்தை வெளியில கொண்டாங்க. இல்லைன்னா மக்கள் மத்தியில பேர் கெட்டு போயிடாம. எந்த பிரச்சனையும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகும் சார். பிரச்சனை வரணும், அப்பதான் நியூஸ் வரும். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ என்ன இங்க நின்னு தனியா புலம்பிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே, சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். விஸ்வா சொல்ற மாதிரியே நீயே சொல்றியா அகிலா? நீங்க என்ன சொல்றீங்க? யோசிச்சுட்டு இருந்தா நான் மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தமா? எனக்கு மனசுக்குள்ள பேசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, வெளிப்படையா தான் பேசுவேன்னு அவர் தான் சொல்லுவாரு. அதே மாதிரி தான் நீயும் சொல்லிட்டு இருக்க. இல்லக்கா, நான் நிஜமாவே சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். நீ போய் சொல்ற அகிலா. காலையில கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினப்ப நடந்ததை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. உன் மனசு எனக்கு தெரியாதா அகிலா? காலையில அத்தை, அடுத்த வருஷம் நீயும் இதே மாதிரி உன் புருஷனோட கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட வைப்பாரு அப்படின்னு சொன்னது தானே நினைச்சிட்டு இருந்த. நீ சைலண்டா இருக்கிறதே ஆமான்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, அத பத்தி என்ன நினைச்ச? அதை என்கிட்ட சொல்ல. விஸ்வாவை தான் நினைச்சேன்னு உங்ககிட்ட எப்படி சொல்றதுக்கா?
நான் சொல்லட்டுமா? அத்தை சொன்னது நடக்குமா நடக்காதான்னு தானே யோசிக்கிற? நான் சொல்றேன், அது கண்டிப்பா நடக்கும். எப்படிக்கா நடக்கும்? அவர் என்ன எனக்கு அந்த நம்பிக்கை இல்லக்கா. இல்ல அகிலா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்படிக்கா? நான் அவரோட சேர முடியாதுக்கா. அதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. ஏன் ஏன் அப்படி சொல்ற? சேருவோன்னா மனசு சொல்லுக்கா. ஆனா என் மனசு அப்படி சொல்லல. அவர் என்னை விட்டு விலகி இருக்காருக்கா. அதுக்காக நீ அவர் கூட சேரவே முடியாதுன்னு நினைச்சிட்டியா? இப்ப வேணா அவர் உன்னை பிரிஞ்சு இருக்கலாம், ஆனா அவர் சீக்கிரமே உன்னை தேடி வந்து சேருவாருன்னு என் மனசு சொல்லுது அகிலா. என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க சொல்றீங்க. ஆனா துபாய்க்கு போறேன்னு போனவரு என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லையேக்கா. இப்ப அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எனக்கு ஒரு விவரமும் தெரியலையே. அப்புறம் எந்த நம்பிக்கையில நான் நம்புறதுக்கா? நம்பிக்கைதான் வாழ்க்கை அகிலா. முழு நம்பிக்கையோடு உன் கூட சேருவாருன்னு இரு, கண்டிப்பா வந்து சேருவார். ஆமா அகிலா, நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். சரி, வா கீழே போலாம். ஆ, நீங்க போங்கக்கா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி. நான் நினைக்கிறது விஸ்வாவதான்னு உங்களுக்கு தெரிஞ்சா என்ன செருப்பால் அடிச்சு நீங்களே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவீங்க. என்னங்க, இந்தாங்க பால். வச்சுட்டு போ, சாப்பிட்றேன். என்னங்க, சூடு ஆறிட போது சீக்கிரமா எடுத்து குடிங்க. நான் பார்த்துக்கிறேன். அடே, ஐயோ, இந்த பால் பாத்திரத்தை எடுக்க மறந்துட்டோமே. ஷோ. பள்ளி விழுந்த பாலை அவருக்கு கொடுத்தேன். ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க! அம்சா, எதுக்கு இப்ப பாலை தட்டி விட்ட? பால் பாத்திரத்துல பல்லு செத்து கிடந்ததுங்க. ரேவதிக்கு குழந்தை பிறந்தா உங்க உசுருக்கு ஆபத்துன்னு அந்த ஜோசியர் சொன்னாரு. அதோட அறிகுறி எல்லாம் இப்பவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சேங்க. அம்சா, அம்சா, நீ என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்லைங்க. பால் பாத்திரத்துல பல்லு கிடந்ததும் எனக்கு என்ன பேசுறோன்னு தெரியலங்க. இல்ல இல்ல, ஜோசியர் ஏதோ என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னார்னு சொன்னியே, என்னது என்னது? இல்லங்க, வேண்டாம், என்ன எதுவும் கேட்காதீங்க. சொல்லாம்சா, ரேவதிக்கு குழந்தை பிறந்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னாரா?
இசையே ஆசையான இம்சையே வெண்ணிலா திசையே அஸ்கு புஸ்கு பாஷையே அத்துமீறலே அன்பு விம்மலே அடவாடி செய்யும் அதிரடி அழகே ஓ முத்த தும்மலே வெக்க விக்கலே இதயத்தில் விழுந்த இடியாப்ப சிக்கலே ஜோசியர் சொன்னதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைங்க. கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்த்ததுலயும் அபசகுணமா வந்துருச்சு. அப்புறம் கனவுலயும் ஒரு பொண்ணு வந்து சோத்துக்கு பதிலா தாலியை கழட்டி போடன்னு சொல்லுச்சு. அதுல இருந்து என் மனசுக்கு நிம்மதியே இல்லைங்க. எங்க என் தாலி பறி போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியா அம்சா? ஐயோ, எப்படிங்க நான் இதை உங்ககிட்ட சொல்லுவேன்? ரேவதிக்கு குழந்தை பிறக்கிற நேரத்துல என் மாங்கல்யத்தை பறி கொடுத்துருவேன்னு உங்ககிட்ட எப்படிங்க நான் சொல்லுவேன்? அதனாலதான் ரேவதி கிட்ட உனக்கு இந்த குழந்தை வேணுமாடின்னு கேட்டேன். எனக்கு வந்திருக்கிற கொடுமை மாதிரி வேற யாருக்கும் வரக்கூடாதுங்க. பெத்த மக புள்ள பெத்துக்க போறது நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல என் தாலை இறங்கிடுமேன்னு அழுவுறதான்னு தெரியலங்க. அப்படி சொல்லாத அம்சா, அப்படி சொல்லாத. பழசு கழிஞ்சு போறதும் புதுசு வரவா வர்றதும் இயற்கையான ஒண்ணு. அத நம்மளால மாத்த முடியாது. என்னங்க சொல்றீங்க? நாம வாழ்ந்து முடிச்சவங்க அம்சா. இனி வாழ போறவங்களுக்கு நாம வழி. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. விதி முடிஞ்சிட்டா நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே போய்தான் ஆகணும். அதை புரிஞ்சுக்காம நாம ஆசைப்படுறது, இருக்கணும்னு நினைக்கிறது நியாயமே இல்லை. அந்த ஆசைக்காக புதுசா பிறக்க போற உயிரையும் தடுக்கணும்னு நினைக்கிறது அர்த்தமே இல்லை. ஐயோ ஐயோ, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காதுங்க. நீங்க எனக்கு வேணுங்க, நீங்க எனக்கு வேணும். இந்த பாருங்க, நான் சாகும் போது சுமங்கலியா தான் சாகணும். இத பாராம்சா, இந்த நினைப்பை வச்சுக்கிட்டு இனிமேலும் ரேவதி கிட்ட அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பார், நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அதை மாத்த யாராலையும் முடியாது. அதனால இந்த விஷயத்த இனிமே யாருகிட்டையும் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ண அம்சா. மாட்டேங்க, நான் சத்தியம் பண்ண மாட்டேங்க. என்னால அப்படி பண்ற சத்தியத்தை காப்பாற்ற முடியாதுங்க. என்னால காப்பாற்ற முடியாது. நான் சத்தியம் பண்ண மாட்டேன். விஸ்வா, என்ன விஸ்வா, இன்னும் கிளம்பலையா? நானே ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். இன்னும் இந்த லேப்டாப்பை விட்டு நகராம இருக்கீங்க. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசைன். இதை வந்து நான் ஃப்ரைடேவே முடிச்சிருக்கணும். டூ காம்ப்ளிகேட்டட் அண்ட் லேட் ஆகிட்டு இருக்கு. இதை நான் முடிச்சு எம்டிக்கு அனுப்பி அவர் அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்பி டிசைனருக்கு அனுப்பி 5 மணி நேரம் வேலை இருக்குதுல. எனக்கு முடிவும் தோணலை. தயவுசெய்து நீ போயிட்டு வந்துரு. என்னங்க நீங்க? ரேவதி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்து அவளை நம்ம பார்க்கவே இல்லை. அது எனக்கும் தெரியும். நான் மகேஷ் கிட்டயும் ரேவதி கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசியாச்சு. தயவுசெய்து இன்னைக்கு நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்துரு ப்ளீஸ். அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலன்னு கூப்பிடுறப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வர மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு சண்டே தானே, வீட்ல என்ன ஆபீஸ் வேலை? முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ரொம்ப டிஃபிகல்ட் டிசைன். ஒரு 150 அபார்ட்மெண்ட்ஸ் சிங்கிள் ஐடி கம்பெனில நாங்க பிட்ச் பண்றோம்.
6 பேர் ஏற்கனவே பிச் பண்ணிருக்காங்க. டிசைனர் டைமுக்கு கொடுக்கலனா we lose the project. அதனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீ போயிட்டு வா, இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வரேன். இந்த வீக்லயே வரேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்படியே சொல்லுங்க. சரி, கம்ப்யூட்டர்ல படம் வரைஞ்சு கொடுக்கறவங்கள பார்த்துட்டு வர சொன்னேனே, அவங்கள விசாரிச்சீங்களா? யாரையாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இந்த டென்ஷன்ல அப்படியே டோட்டலா மறந்துட்டேன். பண்றேன், கொஞ்சம் டைம் கூட பண்ணி தரேன். எனக்கு என்னமோ நீங்க பண்ணி கொடுக்கற மாதிரி தெரியல. போன்ல உங்களையும் அகிலாவையும் தப்பா பேசுறவள நானே தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அத்தை, அத்தை. என்னம்மா? வழக்கம் போல விஸ்வா என்னைக்கும் காரணம் சொல்லி என்ன மட்டும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். கண்ணம்மா மேல தூங்கிட்டு இருக்கா, அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க அத்தை. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. வரேன். ச்சே, துணிங்கெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சாரி அத்தை, துணி எல்லாம் எடுத்து நான் காய போட்டுட்டு போறேன். அட, இத பாரு, என்ன இதெல்லாம்? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா? நீ முதல்ல கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சாரி அத்தை. ஐயோ, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு? நான் பாத்துக்கிறேன். நீ மெதுவா போயிட்டு வா. பாத்து வரேன் பாத்து போ. போற வேகத்தை கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. எவ்வளவு நாளைக்கு என்னால ஸ்டால் பண்ண முடியும்? ஆண்டி, என்கிட்ட கொடுங்க, நான் போய் காய ஐயோ, போடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல. நீ வாயும் வயிறுமா இருக்க, நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்ல ஆண்டி, பரவாயில்ல, நான் போய் காய போடுறேன். பக்கெட் ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன். ஐயோ வேண்டாம், சொன்ன கேளுமா. ப்ளீஸ் ஆண்டி, கொடுங்க. சரி, நல்ல பொண்ணு. அப்பா, எவ்வளவு வெயிட் இருக்கு. ஆமாமா. இத தூக்கிட்டு மேல போறேன்னு சொல்றீங்க. நீங்க போங்க, நான் காய போடுறேன். சரி, பாத்து போ. என்ன?